உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். அவர் டார்ச் லைட் தொலைச்சிட்டு அறிவாலயத்திலே தேடிட்டு இருக்கான். முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரத்தான் சிங்கத்தமிழன் ஒரு கிறுக்கு பையன் நாம் தமிழர் கட்சியை தொடங்கினான். இப்ப அந்த கட்சி 8% ஓட்டா இருந்து இப்ப 1% குட்டிச்சுவர் ஆயிடுச்சு. ஏன்? அவன் தமிழின விரோத போக்கை மட்டுமே செய்தான். மேதகு தலைவன் பிரபாகரனோடு எனக்கு தொடர்பு இருக்கிறதுன்னு பொய் சொன்னான். இதுவரைக்கும் இந்த நாட்டில் இந்த பொய்யை யாரும் மக்கள் நம்பிட்டாங்க. தம்பி பிரபாகரனுக்கு சீமான் என்கிற இந்த சின்ன பையனுக்கு சம்பந்தமே கிடையாது. விடுதலை புலிகள் தோழமை கழகத்தை தமிழ்நாட்டில் நடத்தினவனா, நியூயார்க்கில் நடந்த நாடு கடந்த தமிழீழ அரசபையில் பேசியவன் நான். அதற்காக இந்த நாட்டில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டவன் நான். இதை ஒரு நாள் நான் எங்கேயும் பேசியதில்லை. ஒரு துரும்பை தூக்கி போடாத அந்த காபோதி நான் தம்பி பிரபாகரனோடு படம் எடுத்துக் கொண்டேன் ஒரு பொய் சொன்னான். உலக தமிழர்களை ஏய்த்தான். கடல் கடந்த தமிழர்கள் கப்பம் வசூலித்தான். தமிழீழ விடுதலையை கொச்சைப்படுத்தினான். மேதகு தலைவர் தம்பி பிரபாகரனை காட்டிக் கொடுத்தான். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவனை உதறி எறிந்து விட்டார்கள். இப்பொழுது மக்கள் இல்லை, இப்பொழுது மலைகளுக்கு மாநாடு நடத்துகிறான். காட்டுக்கு மாநாடு, கடலுக்கு மாநாடு. உனக்கு இனிமேல் ஓட்டு மலையும் கடலும் போடுமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் யாரும் போட மாட்டாங்க. எங்கள் தலைவர் விஜய் எந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊரிலெல்லாம் நாம் தமிழர் கட்சியை அடக்கமாகி விடுகிறது.